வெல்கம் டு மைண்ட்பீட் சேனல். அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரையும் மைண்ட்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு என்னென்ன செய்யலாம்? விவசாயிகள் மாடு குளிப்பாட்டி கொம்புகளுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து கழுத்துக்கு மணி போட்டு மாலை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்கரித்து மாட்டுக்கு பொங்கல் வைத்து அதுக்கு கொடுப்பாங்க. பழைய காலத்தெல்லாம் விவசாயன்றது மாடுகளை நம்பியே தான் இருக்குங்க. விதைக்கிறதா இருந்தாலும் அறுவடை செய்கிறதா இருந்தாலும் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதா இருந்தாலும் அதை கடைங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் எல்லாமே மாடுங்க மட்டும்தான் செய்யுங்க. அதனால் மாட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் கொண்டாட்டம் மாட்டுப்பொங்கல். இதுக்கு ஒரு புராண கதை இருக்குதுங்க. ஈஸ்வரன் நந்தி பகவானுக்கு சொன்ன விஷயத்த மனுஷங்களுக்கு அவர் தவறுதலாக சொன்னனால நந்தீஸ்வரனை பூமியில் போய் பிறந்து மனிதர்களுடன் உழைக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாருங்க. அதுலேருந்து தான் நந்தி பகவான் மனிதர்களோடு மனிதராக நமக்காகவே உழைத்து வருகிறது. கிராமத்துங்களில் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பலவிதமான விளையாட்டுகள் விளையாடுவாங்க. மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மூதாதையர்களை நினச்சி அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை செய்து வாழை இலை போட்டு வைத்து அவர்களை கும்பிடும் பொழுது அவர்களுடைய ஆசிகள் கிடைக்கும். குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் கும்பிடுவதற்கும் ஏற்ற நாள் மாட்டுப்பொங்கல். பெரும்பாலான வீடுகளில் பச்சரிசி மாவால் கோலம் போடுவாங்க. இன்றைக்கும் கிராமத்துங்களில் இந்த பழக்கத்தை பார்க்கலாங்க. காணும் பொங்கலுக்கு ஒரு பழமொழி இருக்குங்க. கார்த்திகை எண்ணெயும் கணுப்பிடியும் உடன் பிறந்தவனுக்கு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. கார்த்திகை மாதம் எண்ணெய் தேய்ச்சி குளித்து விளக்கு ஏற்றுறதும் காணும் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வச்சு அதை காக்கைக்கும் குருவிக்கும் பகிர்ந்து கொடுப்பது உடன் பிறந்தவர்களுடைய நன்மைக்காக. இதுதான் கணுப்பிடிங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு 2 வாழை இலையில், அதாவது வீட்டு வாசல்லையோ இல்லை மாடியிலையோ வெள்ளை சாதம், சிகப்பு சாதம், மஞ்சள் சாதம், இது 3மே செஞ்சு உடன் பிறந்த சகோதரர்கள் நலமோடும் வளமோடும் வாழணும்ன்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த சாதத்தைய எடுத்துகிட்டு போய் ஆற்றுலையோ குளத்துலையோ போட்டுட்டு தீபம் ஏற்றி வருவது வழக்கங்க. 6 குளம் இல்லாதவங்க வாசலில் 3 முக்கு இருக்கு இல்லைங்களா, அங்கே போட்டுட்டு கற்பூரம் ஏற்றிட்டு வருவாங்க. திருமணமாகாத பெண்கள் பல வகை கலவை சாதத்தோடு செஞ்சு ஆற்றங்கரையிலோ குளத்தங்கரையிலோ போய் எல்லாருக்குமே கொடுத்து பகிர்ந்து சாப்பிடுவாங்க. விளக்கு ஏற்றி ஆற்றுலையோ குளத்துலையோ விடுவாங்க. அவங்களுக்கு நல்ல கணவன் கிடைப்பார் என்பது ஐதீகங்க. காணும் பொங்கல்னாலே உறவுகளை சந்திப்பது, மனக்கசப்புகளை மறந்து பிரிந்திருந்த உறவுகளை சந்திப்பது. காணும் பொங்கல் நம்மளுக்கு சொல்றது இயற்கையே தெய்வம், நன்றி உணர்வு தான் உயர்ந்த தவம். உறவுக்கு நன்றி சொல்லும் பொங்கல் காணும் பொங்கல். காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லாரையும் பார்க்கறதுக்கு போகிறோன்னு அர்த்தம் இல்லைங்க. உள்ளே இருக்கக்கூடிய பாசத்தை தேடி தான் போகிறோம். இந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மைண்ட்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பயணித்து வாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.